வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நாம் ஒரு அழகான கேக் ஆர்ச் பண்ணலாங்க. நார்மலான ஒரு கேக்கை நல்ல ஒரு ரிச் லுக்கில் எப்படி காமிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு 2 பொருள் 3 பொருள் தான் நமக்கு தேவைப்படும். பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு கேக் போர்டு, அப்புறம் இந்த மாதிரி கம்பி, இதை ஒட்ட வைக்கிறதுக்கு கம், இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அதை எப்படி டெக்கர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் 1 kg கேக் போர்டு எடுத்துருக்கிறேன். இந்த கம்பியை இப்போ ஹைட் பத்தாதுல, அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இது 2, இங்கே அது தள்ளி 2, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இது இப்போ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹைட் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 செட் மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி வளைச்சு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆர்ட் ஷேப் கிடைச்சிடும். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கல. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு நான் ஒட்டிக்க போகிறேங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பரோ அட்டையோ வச்சு ஒட்டிட்டிங்க அப்படின்னா இது நகர்ந்து வராமல் இருக்கும். அது நம்மளுக்கு அடியில் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீரியல் லைட் இருக்குல்லங்க, எல்இடி லைட், அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ, என்ன தீமோ அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். பட்டர்ஃப்ளை தீமில் கேட்டிருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஃபோட்டோஸும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதையும் ஒட்டிட்டேன். இது ஃபுல்லாமே என்னோடய ஐடியா தாங்க. கஸ்டமர் பட்டர்ஃப்ளை தீமில் மட்டும்தான் கேட்டாங்க. அவங்களுக்கு இனி எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ்க்காக இந்த ஒர்க் நான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.